எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை குறிப்பாக வட தமிழ்நாட்டை உலுக்குவதாக இருந்த ஃபெங்கல் புயல் கரை கடந்திருக்கிறது. நேற்று பாண்டிச்சேரி அருகே நேற்று மாலை 7 மணிக்கு ஃபெங்கல் புயல் கரை கடந்திருக்கிறது. ஃபெங்கல் கரை கடந்து மழை ஓயும் நேரத்திலே பாஜகக்காரர்களுடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமென்றால் இன்னொரு புயல் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது வேறு ஒன்றுமில்லை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு லண்டனிலே மேல் படிப்பு படிப்பதை முடித்துக்கொண்டு நேற்று நள்ளிரவு அங்கு புறப்பட்டிருக்கிறார் லண்டனிலே. இன்று அதிகாலை சென்னை வந்து சேர்கிறார். சென்னை வந்து சேர்ந்த வேகத்திலேயே அவர் சென்னையில் ஒரு நாள் தங்கிவிட்டு கோயம்புத்தூரில் பல அரசியல் விழாவுக்காக செல்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பாஜகவினர் மட்டுமின்றி தமிழக பத்திரிகையாளர்களுக்குமே கூட அண்ணாமலை திரும்பி வருவது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த டிஆர்பி தொலைக்காட்சிகளிலே அண்ணாமலை பேசுவதை போட்டு திருப்ப போட்டு அதனால் கிடைக்கிற வியூவர்ஷிப் கிட்டத்தட்ட 4-5 மாத காலம் இல்லாமல் இருந்த மீடியாக்காரருமே வெளியிலே காட்டிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் பெரிய மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உறுதியாக அண்ணாமலை இனி வரும் காலங்களிலே ஒரு அரசியல் தலைவலியாக இருக்கக்கூடும் என்பது ஒரு கணக்கு. இன்னொன்று, அண்ணாமலை தமிழகத்திலே மாறியிருக்கும் அரசியல் சூழல், குறிப்பாக நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கட்சியை தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கட்சியினுடைய தலைமையை ஏற்று யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே அண்ணாமலை வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலைக்கு பல சவால்கள் இருக்கின்றன. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பல காணொலிகளிலே பேசியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இப்பொழுது அரசியல் வட்டாரங்களிலே, குறிப்பாக டெல்லி மற்றும் சென்னையிலே பேசப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்னென்னு சொன்னால், 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அவர்களுடைய அந்த கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேசிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த கூட்டணி அந்த பேசிஸ் ஆஃப் அரித்மெட்டிக், அவருடைய எண்களுடைய அடிப்படையிலே மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதும், எவ்வளவுதான் ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட அது அவர்களை தோற்கடிப்பதற்கு பத்தாது. அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எதிரிலே ஒரு வலிமையான அரசியல் கூட்டணி இருக்க வேண்டும். அந்த அணி இப்பொழுது இல்லை, அந்த கூட்டணி இப்பொழுது இல்லை. குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் அவருடைய உறவிலே பிளவுபட்டு கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுக பாஜகவுடனான தன்னுடைய உறவை உரித்து கொண்டது என்பது எல்லோரும் அறிவோம். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய ஒரு படுதோல்வியை சந்தித்தது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சூழ்நிலையிலே இந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, அண்ணாமலையுடைய தலைமையிலே பாஜக, மற்ற இன்னப்பின எதிர்க்கட்சிகள் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வருவதிலிருந்து தடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை பாஜக மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை எப்படி அணுகுவார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பாஜகவுக்கு தமிழகத்தில் ஸ்டேக்ஸ் அதிகமாக இல்லை. இங்கே தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே பாஜக உடனடியாக சாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் யார் இங்கே ஆட்சி புரிந்தாலும் என்ன, திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், நாம் தனியாக போட்டியிடுவோம். பாஜகவுடைய வாக்கு வங்கியை, நெடுந்தூர வளர்ச்சியை அடுத்த 5-10 வருஷத்தில் பாஜக எங்கே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திலே நம்ம கட்சியை வளர்ப்போம். இங்கே திமுக ஜெயித்தாலும் பரவாயில்லை, அதிமுக ஜெயித்தாலும் பரவாயில்லை, நமக்கு பாஜகவுடைய வளர்ச்சி முக்கியம் அப்படி என்று ஒரு முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆட்சிக்கு வரும். அதற்கு ஒரு விதத்திலே பாஜக மறைமுகமாக துணை நின்று விட்டதாக ஆகும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்திலே எழ வாய்ப்பு இருக்கிறது. இப்போவுமே கூட பலருமே பல பெரிய தேசிய அளவிலான ஒரு கொள்கைகளிலே டெல்லியிலே ஒரு முகம், சென்னையிலே ஒரு முகம் என்று திமுக இருக்கிறது. டெல்லிக்கு போனால் அவர்கள் நரேந்திர மோடியை எதிர்த்து வலிமையாக ஒன்றும் பேசுவதில்லை. ஆனால் சென்னையிலே எப்பொழுதுமே மோடி எதிர்ப்பு, அண்ணாமலை எதிர்ப்பு என்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் எப்போவுமே இருக்குது. உண்மைன்னு சொன்னப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட இந்த குற்றச்சாட்டை அடிக்கடி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு கூட்டணி தேவை என்று சொன்னாலும் இந்த கூட்டணிக்கு வேண்டி பாஜக இறங்கி வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அண்ணாமலையை மாற்றினால் நாங்கள் கூட்டணிக்கு தயார் என்ற ரீதியிலே டெல்லியிலே பேசி
டெல்லியிலே அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவருடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டார்கள் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். டெல்லி வட்டாரத்திலே பலருமே இதை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படி சொன்ன பிறகுதான் என்ன, நீங்கள் கூட்டணியில் இல்லை என்று எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டெல்லியிலே சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து சென்னைக்கு திரும்பி வந்துட்டு அவங்க வந்து தனியாக போட்டிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த கூட்டணி, திமுக கூட்டணி உடைந்து வரவில்லை. அதற்கு பிறகு வந்து அதிமுக வந்து பல நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 3வது இடத்திற்கு வந்ததெல்லாம் இட் இஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து வரலாறாக மாறிவிட்டது. இதே சூழ்நிலையிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதற்கு எதிராக சொல்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. அதாவது எப்போவுமே ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு அண்டர் கரண்ட், வெளியில் தெரியாத ஒரு பெரிய ஒரு கோபாலை மக்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தேர்தலில் வரும்பொழுது உறுதியாக திமுக கூட்டணி எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராவது உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக ஆதரவாளர்கள் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொதுமக்களும் கூட இப்படி ஒரு சிலர் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம், உண்மையிலேயே அதிமுக அப்படி பெரிய அளவில் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தாலும் கூட நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து அதிமுகவுடைய வாக்குகளை உடைப்பார்கள், இல்லை அவங்க வந்து அதிமுக வாக்கை வந்து உடைக்கவே மாட்டாங்க, திமுக வாக்கை மட்டும்தான் உடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அண்ணாமலை அல்லது பாஜகவை பொறுத்தவரை அவங்க வந்து இல்லை, நம்ம வந்து ஆட்சிக்கு வர்றது இருக்கட்டும், நம்ம தொகுதிகள் ஜெயிக்கிறது இருக்கட்டும், நம்ம நெடுந்தூர திட்டத்தை பார்ப்போம், நம்ம வந்து மீண்டும் வந்து இங்கே வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு இறங்கி போக தேவையில்லை என்று நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உறுதியாக வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு, திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மறைமுகமாக உதவியதாக பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலத்தில் வந்து அதிமுக வந்து அதை அரசியலாக்கும், அதிமுக வந்து ஒரு வலிமையான இயக்கமாக தொடர்ந்து இருக்குமே, ஆனால் அதை ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக அவள் கையில் எடுப்பார்கள். இன்னொரு கண்ணோட்டம் வந்து தமிழக மக்களை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க வந்து நல்லாட்சி புரிந்து கொண்டு இருக்கிறோம், திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, மக்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், தொழிற்சாலைகள் ஏராளமாக புதிதாக துவங்கி இருக்கிறோம், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, முதல்வரும் அமைச்சர்களும் வந்து வெளிநாடு சென்று ஏராளமான தொழில் முதலீடுகளை வந்து இங்கே ஈர்த்திருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் சொல்லி அந்த நல்லாட்சி நடக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை பெரிய அளவில் கட்டமைத்தாலும் கூட திமுகவை பொறுத்தவரை வந்து மக்களுக்கு தேவையான ஒரு நல்லாட்சி நடைபெறவில்லை, மக்களுக்கு வந்து இன்னல்கள் தான் அதிகமாகின்றன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலே வந்து கிட்டத்தட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வந்து ஒருமித்த ஒரு கருத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இன்னொரு பக்கம் வந்து பாஜக ஆகட்டும், இல்லை பிற எதிர்க்கட்சிகள், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், திமுக கூட்டணியில் இல்லாத அனைத்து கட்சிகளுமே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒருமித்த கருத்து, அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் வேறு இருக்கலாம், அவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் நல்ல உறவு இல்லாமல் இருக்கலாம் அந்த எதிர்க்கட்சிகளுக்குள்ளே, ஆனால் வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியில் வந்து இந்த அனைத்து கட்சிகளுமே வந்து ஒரே கருத்தை தான் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் நேற்று அரசியலுக்கு வந்த நடிகர் விஜயமே கூட திமுக எதிர்ப்பை தான் தன்னுடைய பிரம்மாஸ்திரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஒரு கண்ணோட்டம் அல்லது இந்த ஒரு பிம்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாமலையும் பாஜகவும் வந்து ஓகே, நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் வந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழக மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு வந்து திமுக நல்லதில்லை, திமுக வந்து ஆட்சியிலிருந்து போனால்தான் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும், அதனால் வந்து நம்முடைய தனிப்பட்ட அரசியல் குறிக்கோள்களை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு காம்ப்ரமைஸோட ஒரு கூட்டணி அமைக்கலாம், அது எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராகட்டும், அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறோம் என்று பார்த்து கொண்டு மற்றவற்றை பேசிக்கொண்டு கொள்ளலாம், கட்சி வளர்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இப்போதைக்கு வந்து திமுக ஆட்சி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து அண்ணாமலை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா. அண்ணாமலை அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த நிலைப்பாட்டை வந்து டெல்லி பாஜக, நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவரெல்லாம் ஆதரித்து அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து ஆதரவு கொடுப்பார்களா அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அண்ணாமலை பொறுத்தவரை. நம்ம சொன்ன மாதிரி ஒன்று, ஆட்சி யார் கையில் போனாலும் பரவாயில்லை, நம்மளுடைய கட்சியை பார்ப்போம், நம்முடைய கட்சியை வளர்ப்போம், நம்முடைய கட்சி தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்தி அடுத்த 5-10 ஆண்டுகளில் வந்து எப்படி நம்ம வளர்கிறோம் என்று பார்ப்பது. இல்லைனாக்க வந்து அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு
ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்து ஓகே இங்கே வந்து திமுகவை வீழ்த்துவது தான் 2026 ஒரே நோக்கம், அந்த நோக்கத்திற்கு வந்து என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து பலரும் நினைக்கலாம் இது வந்து உறுதியாக அண்ணாமலை செய்ய மாட்டார், இது வந்து அண்ணாமலையுடைய அந்த பிரின்சிபல்ஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்க்கு எதிரான ஒன்று. அது மட்டுமல்ல அதிமுகவை கூட அண்ணாமலை மற்றும் பாஜகவை வந்து பெரிய அளவிலே வந்து தாக்கி பேசியிருக்கிறார்கள், அவமதித்து பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டால் மீண்டும் அதிமுகவோடு அண்ணாமலை கைகோர்ப்பதுங்கிறது நடக்காத காரியம் என்று சொன்னாலும் கூட அரசியலை பொறுத்தவரை வந்து பொலிட்டிக்ஸ் இஸ் ஹார்ட் ஆஃப் த பாசிபிள். நேற்று வரை பரம எதிரிகளாக இருந்தவர்கள் வந்து ஒரு அரசியல் குறிக்கோளுக்காக நண்பர்களாக மாறுவதுங்கிறது மிக மிக சகஜம் இந்திய வரலாற்றிலே, இந்திய அரசியல் வரலாற்றிலே. அது பீகாரில் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா வந்து ஒவ்வொரு 6 மாதம் 8 மாதத்துக்கும் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு வந்து வாக்குகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன. அதே போல் இப்போ வந்து மராட்டியத்தில் வந்து சிவசேனா கட்சி உடைந்தது, பால் தாக்கரேவுடைய குடும்பம் அவர்கள் கையில் இருக்கும் கட்சி வந்து படுதோல்வியை சந்தித்து அந்த கட்சியை உடைத்து கொண்டு வந்த ஏக்நாத் ஷிண்டே வந்து பெரிய ஒரு வலிமையான தலைவராக மாறியிருக்கிறார். இது இப்படி நடக்கும் என்று யாரும் யூகித்தது கிடையாது. அதே போல் அதிமுக வந்து இப்போ இருக்கிற அந்த தொய்வை தாண்டி மீண்டும் வலிமை பெற்ற ஒரு சக்தியாக மாறுமா மாறாதா, இந்த கேள்விக்கான விடை வந்து காலம்தான் சொல்லும். ஆக மற்ற பல சவால்கள் அண்ணாமலைக்கு இருந்தாலும் கூட அண்ணாமலை உடைய முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விங்கிறது தான். உறுதியாக அவர் இது குறித்து அவருடைய கட்சிக்காரரிடம் தேசிய அளவிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி சரியான முடிவை அறிவிப்பார் என்று சொன்னார்கள். இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அண்ணாமலை வந்து கட்சிக்காக அல்லது தமிழ்நாட்டிற்காக கட்சியுடைய வளர்ச்சியை இப்போதைக்கு தியாகம் செய்ய தயாராக இருக்க போகிறாரா, இல்லை தமிழ்நாடுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சி நிலை கொள்ளட்டும், கட்சி வந்து தான் வந்து தலைவராக இருந்த காலத்தில் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்திய ஒரு அணியிலே வந்து தங்களுக்கு ஒரு சிறிய பங்கு இருந்தால் போதும் என்று நினைப்பாரா, இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. வருகின்ற 2-3 மாதங்களிலே வந்து இது ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அண்ணாமலை பொறுத்தவரை வந்து அவருக்கு பர்சனலி ஆல்சோ இது வந்து ஒரு பெரிய செரிஸ்மா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அது அவருடைய பாப்புலாரிட்டிக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து விஜயை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக இங்கே இருக்கிற மீடியா வந்து கட்டமைத்து காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். விஜய் வந்து வெறும் அறிக்கைகள் மூலமாகவே வந்து அந்த மீடியா ஸ்பேஸை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து பல ஜேர்னலிஸ்ட் வந்து கூட அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி இப்போ குறைய ஆரம்பிச்சிடும், விஜயைத்தான் மக்கள் வந்து இனி எதிர்நோக்கி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அண்ணாமலை வந்து களத்திலே வந்தால் அவர் மீண்டும் இங்கே வலிமை பெற்று அவருக்கு ஏற்கனவே இருந்த பீக் பாப்புலாரிட்டி கிடைக்குமா, இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக பெற்ற வெற்றி தான் அண்ணாமலையுடைய பீக்கா, அதுக்கப்புறம் வந்து அவர் வளர்ச்சிங்கிறது கேள்விக்குறியா, இப்படி பல அரசியல் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான விடை வந்து வருகின்ற மாதங்களிலே, வருகின்ற 1-2 ஆண்டுகளிலே தெரியும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அண்ணாமலை தமிழகத்திலே என்றாவது ஒரு நாள் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் அது ஒரு கேள்வியும் கூட இருக்கிறது. பல விதங்களிலே வந்து அண்ணாமலை வந்து அந்த முதல்வர் பதவிக்கு உறுதியாக இப்போது இருக்கும் பலரையும் விட சிறப்பான ஒரு வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை ஒரு முதல்வர் முகம் என்று சொன்னால் அதற்கு ஆதரவாக ஒரு பெரிய அலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, இப்படி பல சுவையான கேள்விகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து இந்த பல வினாக்களுக்கான விடைகளுக்கெல்லாம் என்ன சொல்லப்போகிறார் என்று வருகின்ற ஓராண்டுக்குள்ளே எல்லாவற்றிற்கும் நமக்கு விடை கிடைக்கும் என்று நம்புவோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு கண்ணோட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத உறுதியாக பதிவிடுங்க. அண்ணாமலை வந்து அரசியலில் இங்கே வந்து பெரிய வெற்றி பெறுவாரா, என்றைக்காவது ஒரு நாள் முதல்வர் ஆவாரா, இல்லை வந்து மீண்டும் அதிமுகவோடு கைகோர்த்து திமுகவுடைய வளர்ச்சியை தடுப்பது தான் முக்கியம் என்று நினைப்பாரா, இவற்றை பற்றியெல்லாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மிக்க நன்றி. நான் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.